அப்படின்னா அந்த போத்தல் மூடிகள் எல்லாம் எங்க போச்சு? 2009ஆம் ஆண்டு டெல்லியில ஒரு பொண்ணு தன்னோட மேற்படிப்பை மேற்கொள்றதுக்காக ஒரு ரூம் எடுத்து தங்கி படிச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த சமயத்துல அந்த ரூம்ல பல பேர் ஒன்னா தங்கி நின்று தங்களுடைய படிப்பை கவனிக்கிறதும் பார்ட் டைமா சில வேலைகளையும் செய்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்துல அவங்க தங்களுடைய தேவைக்காக வாட்டர் பாட்டில்களை வாங்குறது வழக்கம். இப்படி வாங்கி வைக்கக்கூடிய பாட்டில்ல இருக்கக்கூடிய மூடிகள் எல்லாம் தினம் தினம் காணாம போகுது. ஒரு நாள் 2 நாள் என்ன இவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இடல. இது மாத கணக்குல நீடிக்கிற போது அந்த பொண்ணுக்கும் சரி அங்க தங்கி இருக்கக்கூடிய மற்ற பொண்ணுங்களுக்கும் சரி இதுல பெரிய ஒரு டவுட் ஒண்ணு வருது. இந்த மூடிகள் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாவும் பயத்தோடையும் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கிற போது ஒரு நாள் எல்லாருமே அந்த ரூமுக்கு இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கிற டைம் கதவுல பெரிய ஒரு சத்தத்தோட யாரோ ஒரு கிளாஸ் பாட்டில தூக்கி எறிஞ்ச மாதிரி சத்தம் கேட்டு இவங்க உடனே வெளியே போய் பாக்குற போது அந்த ஒரு இடத்துல எந்த ஒரு பாட்டிலுமே இல்ல, அங்க யாருமே இல்ல. கிளாஸ் உடைஞ்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் அங்க காணப்படவே இல்லை. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல தங்கி இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயமாகுது. இப்படி இருக்கிற சமயத்துல இந்த குறித்த பொண்ணு ஒரு நாள் அந்த அறைக்குள்ள தனியா தன்னுடைய பெட்ல இருக்கா. இப்படி இருக்கிற போது திடீர்னு அவ இருக்கக்கூடிய பெட்ல யாரோ அடிச்ச மாதிரியும் அந்த பெட்டை மேல தூக்கி கீழே போட்ட மாதிரியும் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த அறையில இருந்து வேகமா வெளியே ஓடி போறா.